என் அன்பு குழந்தையே, இதை நீ கேட்ட நொடி முதல் உனக்கு ராஜயோகம் ஆரம்பிக்கப் போகின்றது. நம்பவில்லையா நான் சொல்வதை? நம்பிக்கையோடு இன்று முழுவதுமாக கேட்டுப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக அப்படியே இன்றைய தினமே குறைவதை நீ உணர்வாய். உன் செவியில் கேட்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் உன் வாழ்விற்கு நலனை கொடுக்கக்கூடியதாகவும் உன் வாழ்வை ஆச்சரியத்திற்குள் உட்படுத்தக்கூடியதாகவும் நிச்சயம் இருக்கும். நீ பட்டு கொண்டிருக்கும் இந்த வேதனைகளில் உனக்கு பெரும் துன்பம் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த பெரும் துன்பத்தை நான் காணாமல் செய்ய போகின்றேன். பேரின்பத்தை உன் வாழ்வில் அமைத்து கொடுத்து ராஜயோக வாழ்க்கையை நீ வாழக்கூடிய அளவிற்கு சாத்திய கூறுகள் அத்தனையும் உன் வாழ்க்கைக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்க போகின்றேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நொடி முதல் உன் வாழ்வில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் சற்று நீ கூர்ந்து கவனித்துப்பார். உன் வாழ்விற்கு அது எவ்வளவு பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த முருகனின் துணை என்னுடைய பக்தர்களுக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். முருகா முருகா என்று மனதிற்குள் என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கும் பக்தர்களுடைய வாழ்நாள் காவலனாக இருந்து வாழ்க்கையை நான் மேம்படுத்த உதவுவேன். எல்லா நேரமும் என் பக்தர்களுடைய நலனை பேணி பாதுகாப்பவன் நான். உன்னையும் அப்படித்தான் என் கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். உன் கண்ணீரிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரக்கூடாது என்று நான் எப்பொழுதும் நினைத்து அதற்காக செயல்படவும் செய்கின்றேன். நீ படும் வேதனைகளுக்கு எல்லாம் முடிவை கொடுக்க நான் வந்து விட்டேன். காலங்கள் கடந்து விட்டது என்று எந்த ஒரு முயற்சியையும் கைவிடக்கூடிய பழக்கத்தை வைத்து கொள்ளாதே. உன்னுடைய முயற்சியை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையை பற்றிய பயம் மனதிற்குள் இருந்தால் அதை முழுவதுமாக அகற்றிவிடு. உன்னுடைய இலக்குகள் எதுவோ அதை நோக்கிதான் நீ பயணம் செய்து கொண்டு இருக்கின்றாய். அந்த இலக்கை நீ பெறுவதற்கான அத்தனை வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். அந்த இலக்கை நீ அடைவதற்கு தடையாக வரக்கூடிய விஷயங்களையெல்லாம் தவிடுபொடி ஆக்கி விடுவேன். என்னை மட்டும் மனதிற்குள் நினைத்து கொண்டே இருந்தால் போதும், அதிர்ஷ்டம் உன் வீட்டு வாசல் கதவை தட்டி கொண்டே இருக்கும். பேரானந்தத்தை நீ அடைந்து கொண்டே இருப்பாய். பல மாதங்களாக பல வருடங்களாக நடக்காமல் நீ காத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இனிமேல் நடக்க ஆரம்பித்துவிடும். வெற்றியை மட்டுமே நீ கொண்டாடி மகிழக்கூடிய தருணங்கள் இனி உன் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். அதிசயங்கள் எப்பொழுது நிகழும், நம் வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று காத்து கொண்டிருக்கும் உன் வாழ்விற்கு அற்புதங்களையெல்லாம் நான் செய்து கொடுக்க போகும் நாளாக இன்றைய நாள்தான் முதல் நாளாக அமையவும் இருக்கின்றது. இனி வரும் தருணங்கள் எல்லாம் நீ ஜெயித்து மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய தருணங்களாகத்தான் இருக்கும். நம்பிக்கையோடு எந்த அளவிற்கு நீ என் மீது பக்தியை செலுத்துகின்றாயோ அந்த அளவிற்கு பல நல்ல விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன். பிறர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்றோ, பிறருடைய மனதில் நீ எந்த அளவிற்கு இடம் பிடித்து கொண்டிருக்கின்றாய் என்றோ அதை பற்றியெல்லாம் நீ நினைத்து கவலை கொள்ளாதே. நீ யார், உன்னுடைய நல்ல குணங்கள் என்ன, உன்னுடைய இரக்க பண்பு என்ன, யாரிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்கின்றாய், எந்த அளவிற்கு உன்னிடம் நேர்மை இருக்கின்றது, எந்த அளவுக்கு உன்னிடம் உண்மை இருக்கின்றது என்று எல்லாம் இறைவனுக்கு மட்டும் தெரிந்தால் போதும். இறைவன் மத்தியில் நீ நல்லவனாக திகழ்ந்தால் போதும். ஒவ்வொரு மனிதர்களிடமும் நீ நல்லவன் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. என் அன்பு குழந்தையே, நீ பல துன்பத்திற்கு ஆளானாய். ஆனால் அப்பொழுது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ உறவுகளோ நட்பு வட்டாரமோ உனக்கு உதவ வரவில்லை. இறைவனுடைய கரம் ஒன்றுதான் உனக்கு உதவி கரமாக கிடைத்தது. அந்த கரத்தை பிடித்து நீ மேலெழுந்து வந்தும் இருக்கின்றாய். அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டாய் யார் எப்படிப்பட்டவர்கள் என்றும், யாருடைய நட்பும் உறவும் உண்மையானது என்றும் நீ புரிந்து கொண்டும் இருக்கின்றாய். என் அன்பு குழந்தையே, பல விஷயங்கள் நடக்கின்றது என்றால் சில விஷயங்களை உனக்கு புரிய வைக்க இறைவனால் அது கொடுக்கப்படும் வழி என்பதை தெரிந்து கொள். நீ துன்பப்படும் காலத்தில் தான் யார் யார் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய முகத்திரை என்ன என்பது எல்லாம் உனக்கு தெரிய தொடங்கும். என் அன்பு குழந்தையே, இறைவனின் மீது அதிக பக்தியை செலுத்தும் நீ எல்லா நேரங்களிலும் இறைவனால் பாதுகாக்கப்படுவாய் என்பதை மறந்து விடாதே. சக மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற துன்பங்களையும் கவலைகளையும் தொல்லைகளையும் நினைத்து மனத்திற்குள் பெரும் வேதனையை பட்டு கொண்டிருக்கின்றாய். அந்த தொல்லைகளில் இருந்து இறைவன் உன்னை விடுவிப்பான் என்று முழுமையாக நம்பு. உனக்கு தொல்லை கொடுப்பவர்களை பற்றிய அதிக சிந்தனைகளை யோசித்து யோசித்து உன்னுடைய உடலையும் மனதையும் நீ ஏன் காயப்படுத்தி கொள்கின்றாய்?
உன் கஷ்ட காலங்கள் அனைத்தையும் முடித்து வைக்க இறைவன் இருக்கின்றான் என்று பேராவலோடு செயல்படு. உன்னுடைய முயற்சி எல்லாம் வீண்தான் என்று சொல்பவர்களுக்கு மத்தியில் அதே முயற்சியை மேம்படுத்தி நீ மிக பெரிய அளவில் வெற்றியை நிச்சயம் கொண்டாடுவாய். வெற்றிக்கான அற்புத நேரமாக இனி வரும் நாட்கள் நிச்சயம் இருக்கும். ராஜ நேரத்தை, ராஜ வாழ்க்கையை நீ பெறக்கூடிய தருணம் இது. இப்பொழுதுதான் நீ மனமுருகி இறைவனை பிரார்த்திக்க வேண்டும். எந்த அளவு மனமுருகி இறைவனிடம் பிரார்த்தனையை வைக்கின்றாயோ அந்த அளவிற்கு இறைவனுடைய அருட்கரங்கள் உன்னை காப்பாற்றும் என்பதை மறந்து விடாதே. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நீ அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கு எல்லாம் இறைவன் துணை நின்று அந்த கஷ்டங்களை போக்கி தருபவனாக, இன்பத்தை உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பவனாக திகழ்கின்றான் என்பதை தெரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, நமக்கான கஷ்ட காலங்கள் இவ்வளவு வந்து கொண்டிருக்கின்றதே என்று ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ நொந்து கொள்ள வேண்டாம். அத்தனை கஷ்டத்திலிருந்தும் விடுவித்து இன்பத்தின் படியில் உன்னை இறைவன் வாழ வைப்பான் என்று நம்பிக்கை கொள். முருகா முருகா என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமைகள் எல்லாம் நீங்கி கொண்டே இருக்கும். எத்தனை காலம் இவ்வளவு துன்பங்கள் என்று காத்திருக்கும் உனக்கு நீ காத்திருந்த விஷயங்களிலெல்லாம் சுமூகமான முடிவு இன்றே கிடைத்துவிடும். என் பிள்ளையாகிய உனக்கு நல்ல நேரமும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நேரமும் நன்றாக கூடி வந்திருக்கின்றது. அதிசயத்தை நான் நிகழ்த்தப் போகின்ற நேரம் அற்புதமாக கூடி வந்திருக்கின்றது. நீயாகவே இருந்து பல விஷயங்களில் ஜெயித்து காண்பித்து நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை தலை நிமிர்ந்து வாழப் போகின்றாய். உன் மனம் என்ன சொல்கின்றதோ அதன்படி கேட்டு நட. உன் மனதிற்குள் நான் தான் குடியிருக்கின்றேன். உன் மனதில் இருந்து பிறக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னுடைய ஆணைப்படி பிறப்பெடுக்கின்றது. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு பேரதிசயங்களை இனி உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காண்பிப்பேன். இங்கே செல்வது, யாரிடம் உதவி கேட்பது, எப்படி அந்த உதவி நமக்கு கிடைக்கும், இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று குழம்பிக் கொண்டிருக்கும் உனக்கு நானே நேரில் வந்து உன்னை சந்தித்து உன் பிரச்சனைக்கு தீர்வையும் கொடுத்து உனக்கு வேண்டிய உதவியையும் கொடுத்து உன் மனதை குளிர்வித்து செல்வேன். இதை நீ நம்பவில்லையா என் குழந்தையே? நிச்சயம் நம்பு. இன்றைய தினத்தில் உன்னை நான் சந்திக்கப் போகின்றேன். உன் கரங்களுக்கு உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் அள்ளி கொடுக்க வந்து விட்டேன். அதை பெற்றுக்கொண்டு மகிழ்ந்து முருகா முருகா என்று என் நினைவாக நீ இருக்கப் போகின்றாய். இதர்களுடைய நினைவுகள் தான் காயத்தையும் தொல்லைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இறைவனின் மீது நீ அன்பை செலுத்திவிட்டால் அந்த அன்பு என்பது தலைமுறை தாண்டியும் உன்னை காப்பாற்றக்கூடியது. உனக்கு கிடைக்கப் போகும் நன்மைகள் இனி பெரிய அளவில் இருக்கும். பெரிய அளவில் வெற்றிகள் உனக்கு கிடைக்கும். பேரானந்த பெருநிலையை நீ அடையப் போகின்றாய். உனக்கான அதிர்ஷ்ட நேரம், ராஜ வாழ்க்கை என எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கக்கூடிய தருணம் வந்து விட்டது. இனி எல்லாமே இன்பம்தான், எல்லாமே ஜெயம்தான். அமர்க்கலமாக அமோகமாக உன்னுடைய வாழ்க்கை இன்பத்தை சந்திக்க போகின்றது. பெரு நன்றியை நீ எனக்கு கூறுவாய். நன்மைகள் பல காத்திருக்கின்றது. நல்லது நடக்கும்.